So welcome back guys in another video. So நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் எல்லாத்துலேயும் பார்த்தது கரெக்டாக தான். C# டியூட்டோரியல்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு C# தேவையான எல்லா டூல்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு தேவைப்படும். கூகுளில் போயிட்டு .NET Core SDK அப்படின்னு போடுங்க. போட்டோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வரும். ஸோ எடுத்தோடனே மைக்ரோசாஃப்டோட வெப்சைட் வரும். அங்கே போனோடனே இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் .NET Core. அதில் வந்து ரெண்டாவதாக .NET Core SDK அப்படின்னு போட்டிருக்கல, இங்கே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். பட் ஒருவேளை இன்ஸ்டால் ஆகலைன்னா இங்கேருந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் மேனுவலி அப்படின்னு போட்டிருக்கல, இங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா. எனக்கு வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாலர் வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான் இன்ஸ்டால் பண்ணுறது. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டே போங்க, இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஸோ நம்மளுக்கு .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கோட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு IDE தேவைப்படும். IDEனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். ஸோ அப்படின்னா என்னன்றதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அது ஜஸ்ட்டு கோடு எடிட்டர். நம்ம அங்கே போய் கோட்ஸ் எல்லாம் எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ அது என்னன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலேருந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரீ அண்ட் லைட் வெயிட் எடிட்டர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் எடிட்டர். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கூகுளில் போயிட்டு MS கோட் அப்படின்னு போடுங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். டவுன்லோடில் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பேஜுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு நீங்கள் என்ன விண்டோஸ் வச்சுருக்கீங்களா, மேக் வச்சுருக்கீங்களா, லினக்ஸ் வச்சுருக்கீங்களா, அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இன்ஸ்டாலர். ஓகேங்களா. அங்கேருந்து அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிறப்ப இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க. என்னென்னா இந்த சைடு எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அங்கே போங்க. அங்கே போனோடனே இங்கே சர்ச் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு C# அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா. C# கிளிக் பண்ணோடனே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒன்று காமிக்கும். ஸோ அங்கே போனோடனே உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கும். இங்கே எனக்கு அன்இன்ஸ்டால் போட்டிருக்கு, ஏன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அங்கே இன்ஸ்டால் அப்படின்னு இங்கே தான் ஆப்ஷன் போட்டிருக்கும். அங்கே கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டால் பண்ணோடனே எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அடுத்து நீங்கள் செட் கலர் தீம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் உங்களோட தீமெல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிறோம். பார்க்க சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சரிங்களா. ஸோ உங்களுக்கு லைட் தீம் வேணுமா இல்லை டார்க் தீம் வேணுமா, எது வேணுன்றதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் டார்க் தீம் எனக்கு பிடிக்கும், அதில் சூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பார்க்க நல்லா இருக்குது என்னோடய விசுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, ஸோ இப்போ நம்ம C# இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம க்ளோஸ் கொடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம மேலே இருக்கிற இந்த ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கே கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து ஒன்று காமிக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம C# ப்ரோக்ராமிங் அதெல்லாம் இப்போ கற்றுக்க போகிறோம்ல, அதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு ஃபோல்டர் உருவாக்கி வச்சுருவோம். ஓகேங்களா. ஸோ நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூவில் கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டரில் கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர். ஸோ நான் வந்து C# டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் பேரை வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, ஃபோல்டர் எம்டி ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து விசுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு இந்த மேலே இங்கே கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு போட்டிருக்கும். ஓப்பன் ஃபோல்டரில் கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த C# டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணல, அந்த ஃபோல்டரை போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணேன். ஸோ சூஸ் பண்ணிட்டேன் அந்த ஃபோல்டரை. அடுத்து செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க. செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தோன்னே அந்த ஃபோல்டருக்கான இப்போ விண்டோ ஓப்பன் ஆயிரும் புதுசாக. ஓகேங்களா. ஸோ இனிமேல் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணிங்கனாலும் அந்த ஃபோல்டரில் தான் சேவ் ஆகும். ஓகே, திரும்பியும் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்னா இங்கேருந்து ஓப்பன் ஃபோல்டரில் கிளிக் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் உருவாக்கி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அண்ட் ஆசம், சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடை செட்டப் பண்ணிட்டோம். நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அவசரத்தில் நிறைய விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம வந்து நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நம்ம வந்து இப்போ C# ப்ரோக்ராமிங் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ C# எதுக்கு கற்றுக்கணும் அதை பற்றி ஒரு மொக்க இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், C# வந்து ஒரு சூப்பர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது எல்லா
இதுலேயும் யூஸ் ஆகும். வெப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு, ஆப்ஸ் க்ரியேட் பண்ணலாம், வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், எல்லா விஷயத்துலையும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது கேம்ஸும் க்ரியேட் பண்ண முக்கியமாக கேம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். யூனிட்டி இன்ஜின் தெரியுமா? யூனிட்டி இன்ஜின் அது வந்து C# லாங்குவேஜாக அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வச்சுக்கிட்டு இருக்கு. யூனிட்டியில் கேம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம C# யூஸ் பண்ணலாம். நிறைய யூசஸ் இருக்குது இந்த C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு. ஓகேங்களா? அண்ட் ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி இருந்த C++ எல்லாம் தெரியும்னா C# ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? நான் இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் ஈஸி தான். ஓகேங்களா? டோன்ட் வரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு பேசிக்ஸை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? வேரியபிள்ஸ்னால் என்ன, கிளாஸஸ்னால் என்ன, அந்த C# ப்ரோக்ராமிங்கை எப்படி யூஸ் பண்ணணும் அதை தான் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் எதுவும் கேம் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டுமே இல்லை வெப் டெவலப்மெண்ட்காக மட்டுமே இல்லாட்டி ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்காக அப்படிலாம் நான் சொல்லித்தரது போகிறது கிடையாது. யார் என்ன டெவலப் பண்ண நினச்சாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு 10 வீடியோ இல்லாட்டி 8 வீடியோ வரும். டெய்லி 1லேருந்து 2 வீடியோ கண்டிப்பாக வந்துடும். 3-4 நாளில் முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா பேசிக்ஸையும் நம்மளோட அந்த யூனிட்டி இன்ஜினில் போயிட்டு அப்ளை பண்ணுவோம் அண்ட் ஆசம் திங்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைம் வேஸ்ட் பண்ணால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நம்ம செய்வோம். ஸோ கைஸ் வாங்க, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெர்மினலை இங்கே கொண்டு வந்துக்குவோம். ஸோ மேலே டெர்மினலில் கிளிக் பண்ணிட்டு நியூ டெர்மினலில் நான் கிளிக் பண்ணேன்னா கீழே ஒரு டெர்மினல் இப்படின்னு வந்துடும் அண்ட் எல்லாம் அப்படியே எழுதி வந்துடும். ஓகேங்களா? அண்ட் இங்கே பாருங்கள், அப்படியே வந்து நம்மளோட ஃபோல்டர் அப்படியே ஓப்பன் ஆகிருக்கு, அப்படியே காமிக்குது டெஸ்க்டாப் C# டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எழுதுறது மட்டும் அப்படியே நீங்கள் எழுதுங்க. என்ன எழுதணும்னா .NET அப்படியே போட்டுட்டு நியூ அப்படின்னு போடுங்க. நியூனா நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கன்சோல் அப்படின்னு எழுதுங்க. ஓகேங்களா? பிகாஸ் வி ஆர் ஆக்சஸிங் அவர் கன்சோல். நம்ம கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் தான் இப்போ செய்ய போகிறோம். ஓகேங்களா? நம்ம வெப்சைட்ஸு அதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ .NET நியூ கன்சோல் அப்படின்னு போடுங்க. ஓகே, அண்ட் என்டர் அமுக்குங்க. என்டர் அமுக்கினோடனே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அது வாட்டுக்கு உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் செகண்ட்ஸ். அண்ட் பாருங்கள், இந்த சைடு 3 ஃபைல் வந்து இப்படி உருவாகி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? அது வாட்டுக்கு உருவாக்கி தந்துருச்சு. ஸோ இந்த program.cs அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃபைலில் தான் இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இங்கே என்ன எழுதியிருக்குன்றதை உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பண்ணணும், அதையும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த ஃபாண்ட் சைஸ் ஒரு மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா மேலே வியூவில் போங்க. வியூவில் போனோடனே கமாண்ட் பேலட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் Ctrl+Shift+Pயும் அமுக்கலாம். அமுக்கினோடனே இந்த மாதிரி கமாண்ட் பேலட் இந்த மாதிரி வந்துடும். இந்த கமாண்ட் பேலட்டில் உங்களுக்கு எல்லா வகையான கமாண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிரும். ஸோ எனக்கு இந்த ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணும். ஸோ நான் யூசர் செட்டிங்ஸ் அப்படின்னு போடுவேன். இங்கே ஆட்டோமேட்டிக்காக யூசர் செட்டிங்ஸ் அப்படின்னு காமிக்குது. அங்கே கிளிக் பண்ணோடனே ஸோ இங்கே ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. 14 அப்படின்னு போட்டிருக்குல, உங்களுக்கு பிடிச்ச சைஸாக மாற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து 20 அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ Ctrl+S கொடுத்துருங்க. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களோட ஃபாண்ட் மாறிடும். ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னமோ எழுதியிருக்கு. அண்ட் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னா நிறைய விஷயத்த இக்னோர் பண்ண கற்றுக்கோங்க. அதாவது கண்டுக்காதீங்க. ஏன்னா எடுத்தோடனே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், திரும்பியும் கமாண்ட் பேலட்டில் போங்க. ஓகே, கமாண்ட் பேலட்டில் போயிட்டு யூசர் செட்டிங்ஸில் போங்க. அண்ட் யூசர் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே சர்ச் இருக்கும் ஆப்ஷன்ஸ், அங்கே போய் கோட் லென்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ மேலே எடுத்தோன்னே பாருங்கள் கோட் லென்ஸ் அப்படின்னு போய் டிக்காக இருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த கோட் லென்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு மேலே நிறைய இது சும்மா காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் பிகினருக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அந்த கோட் லென்ஸை நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்ருங்க. அண்ட் இட்ஸ் பர்ஃபெக்ட் அண்ட் நவ் யூ ஆர் ரெடி டு டூ ப்ரோக்ராமிங். ஸோ அந்த program.cs ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கு. ஓகே, அண்ட் மேலே இருக்கிற எல்லாத்தையுமே இப்போதைக்கு நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ என்னத்தை கவனிக்கணும்னா உள்ளக்க இருக்குல்ல இந்த ரெண்டு ப்ராக்கெட், இந்த ரெண்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும்தான் கண்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ உள்ளக்க என்ன இருக்குன்றத பாருங்கள். கன்சோல் டாட் ரைட் லைன் ஹலோ வேர்ல்ட். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா நம்மளோட அவுட்புட் இருக்குல்ல, இந்த கன்சோல்னால் இந்த வெளியே இந்த டெர்மினல் அப்படின்னு போட்டிருக்கல, இதுதான் நம்மளோட கன்சோலு. இந்த இடத்துல வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இந்த மெசேஜ் வந்து அப்படியே கீழே வரதுக்கு ஹெல்ப் வர வைக்கும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கேட்பீங்களா? ஹலோ வேர்ல்டு தான் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எடுத்தோடனே ஹலோ வேர்ல்டு அப்படின்றது தான் அவுட்புட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, கீழே கன்சோலில் போயிட்டு எழுதணும் .net ஸ்பேஸ் ரன். ஓகே, ஸோ .net ரன் அப்படின்னு போட்டோன்னே பாருங்கள் என்ன நடக்கும்னு. ஸோ பாருங்கள், அவுட்புட்டில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு C# ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க. ஓகே, ஸோ கைஸ் நம்ம ஆவுண்டா கீழே போயிட்டு .net ரன் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மேலே போங்க, வியூவில் போங்க, கமாண்ட் பேலட்டில் போங்க. ஓகே, கமாண்ட் பேலட்டில் போனோடனே நீங்கள் ஜென்ரேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜென்ரேட் அப்படின்னு டைப் பண்ணோன்னே ஜென்ரேட் அசெட்ஸ் ஃபார் பில்ட் அண்ட் டீபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்படியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாருங்களேன். கிளிக் பண்ணோடனே இந்த சைடு VS கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ launch.json அப்புறம் task.json அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபைல் வந்து உருவாயிரும். ஸோ இந்த 2 ஃபைல்ஸ் என்னென்னா, நம்மளோட ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணணுன்றதை வந்து நம்மளோட அந்த விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு சொல்லும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் பாருங்களேன், கீழே இருக்கிற டெர்மினலில் நம்மளுக்கு அப்படியே குட்டியாக அப்படியே இங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். பார்க்க நல்லா இருக்காது. நம்மளுக்கு தனியாக ஒரு புது ஸ்க்ரீனில் புது விண்டோவில் ரன் ஆனால் தானே நல்லா இருக்கும், இந்த டெர்மினலில் ரன் ஆகாமல். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த launch.json இருக்குல்ல, அதில் போனோடனே அப்படியே கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் நம்பர் 17 கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் இன்டர்னல் கன்சோல்னு செலக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இன்டர்னல் கன்சோல்னால் இப்போ நம்ம எங்கே ப்ரோக்ராம் ரன் ஆச்சோ அதுதான் இன்டர்னல் கன்சோல். இந்த டெர்மினல் இருக்குல்ல, இதுதான் இன்டர்னல் கன்சோல். இதை வந்து அப்படியே இங்கேருந்து எடுத்து விட்டுட்டு பேக் ஸ்பேஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்டர்னல் டெர்மினல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. நம்மளோட ஸ்டார்டிங் இருக்குல்ல, அது வந்து ஸ்மால் லெட்டர், அடுத்து டெர்மினல் T வந்து கேபிட்டல் லெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நீங்கள் உங்களோட program.csல போங்க. அண்ட் இப்போ நீங்கள் ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு மேலே போயிட்டு ரன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ரன்னில் கிளிக் பண்ணோடனே ஸ்டார்ட் டீபக்கிங் அப்படின்னு போட்டிருக்கோம், அங்கே அதில் கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டி F5 அமுக்குங்க. அவ்வளோதான், வேலையே முடிஞ்சு. இப்போ பாருங்களேன் நம்மளுக்கு என்ன நடக்கும்னு பாருங்களேன். ஸோ என்னடா திடீர்னு ஒரு பிளாக் கலரில் ஸ்க்ரீன் வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் கன்சோலு. அங்கே தான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் இப்போ ரன் ஆச்சு. என்னடா ரன் ஆச்சுன்னு சொல்கிற, ஒன்றுமே எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு காமிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லணும். அது ஹலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணிச்சு, அவ்வளோதான், வேலையை முடிஞ்சிச்சு. நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, சரிங்களா? ஸோ அதோட வேலை என்னது, பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான், அதோட வேலையை முடிச்சிருச்சு. ஸோ நம்ம அதுக்கு தனியாக எழுதணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தனியாக இன்னொரு ப்ரோக்ராம் எழுதணும். என்னன்னா இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் எழுதுங்க. ஸோ கன்சோல், ஸோ பாருங்கள் C அப்படின்னு போட்டோடனே எனக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நிறைய இது காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம இப்போ C# அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதோட ஹெல்ப் இது தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணணும், நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்டர் அமுக்கணுன்னே பாருங்கள் கன்சோல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன எழுதணும்னா, console.read கீ அப்படின்னு எழுதணும். ஸோ பாருங்கள், எனக்கு 2ஆவதாக ரீட் கீ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. ஸோ நான் இதில் கிளிக் பண்ணோன்னே ரீட் கீ அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் இப்போ ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. ஓகே, இது இப்போ எதுக்கு நான் இந்த மாதிரி எழுதுகிறேன் அப்படிலாம் கேட்காதீங்க. இப்போதைக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, அந்த ரீட் கீ அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த கன்சோல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ஏதாச்சும் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் செமிகோலன் போட்டுக்கோங்க. செமிகோலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளோட C#. சரிங்களா? எவ்ரி லைன் முடிஞ்சதுக்கப்புறம் செமிகோலன் போடணும். அதனால தான் ஹலோ வேர்ல்டு இந்த ப்ரோக்ராமுக்கு பின்னாடி செமிகோலன் போட்டிருக்கு. அப்படியே இந்த லைன்லையும் நீங்கள் செமிகோலன் போட்டுருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் ரன் பண்ணோம்னா ரன்னில் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்துருங்க. அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஐகான் மாதிரி வந்திருக்கும், ப்ளே பண்ணுற பட்டன் மாதிரி ஒரு ஐகான். ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். அண்ட் இப்போ பாருங்கள் மேஜிக்கை.
ஸோ பாருங்கள் நம்மளோட இந்த கன்சோல் இதுதான் நம்மளோட கன்சோல். ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் டெர்மினல். இதில் பாருங்களேன், அப்படியே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் இது வந்து வெயிட் பண்ணுது, நம்ம ஏதாச்சும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் இந்த ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸோ நல்லா இருக்குல்ல பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நம்மளோட கன்சோலில் நம்ம வர வச்சிட்டோம். அண்டு அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் உங்களோட வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு C# ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க. ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பட்டன் இப்போ என்டர் அமுக்கணுன்னே க்ளோஸ் ஆயிரும் பாருங்களேன், க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆசம். என்னடா அப்படியே எல்லாத்தையுமே படபடன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைனே பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, பிகாஸ் நான் எல்லாத்தையுமே லைன் பை லைனாக ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் நம்மளோட C# நம்மளோட விசுவல் ஸ்டுடியோ கோடையும் கரெக்டாக நம்மளோட ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக செட்டப் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம கரெக்டாக எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் எல்லாம் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் இன்னொரு விஷயம், என்னோடய சேனலில் இருக்கிற எந்த வீடியோவாக இருக்கட்டும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருந்து பாருங்கள். ஓகேங்களா, ப்ளேலிஸ்ட்டில் இருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு என்னென்னா எல்லா வீடியோஸும் லைன் பை லைனாக கரெக்டாக இருக்கும். அண்ட் அங்கேருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து சேனலில் ஃபஸ்ட் டைம் வருவீங்க, அப்படியே வந்தோடனே என்னடா எங்கடா வீடியோஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுவீங்க, கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. எவ்ரி டைம் நான் ரிப்ளை பண்ணிடுவேன், பட் எதுக்கும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலே எஜுகேஷன் சேனல்லாம், அதுவும் ஸ்கூலில் இருக்கிற எஜுகேஷன் மாதிரி கிடையாது, ரொம்ப யூஸ்ஃபுல் எஜுகேஷன். ஸோ நீங்கள் வந்து சேனலில் ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட் செக்ஷனில் போங்க. ஓகேங்களா, சேனலில் கிளிக் பண்ணோன்னே ப்ளேலிஸ்ட் செக்ஷனில் போங்க. அங்கே போனோடனே உங்களுக்கு எல்லா ப்ளேலிஸ்ட்டும் கிடச்சிரும். யூனிட்டி டியூட்டோரியல்ஸு, FlappyBird கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டோரியல்ஸு, பைத்தன் டியூட்டோரியல்ஸு, இந்த C# டியூட்டோரியல்ஸு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வீடியோஸையும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருந்து பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக என்னோட சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த C# டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொன்றா வீடியோஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா இல்லாட்டி ரெண்டாக கூட ஆட் ஆகும், இல்லாட்டி ஒரே நாளில் 10 வீடியோ கூட போட்டுருவேன், சொல்ல முடியாது. ஸோ வீடியோவை ப்ளேலிஸ்ட்டில் இருந்து பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ரொம்ப அதிகமாக தான் பேசியாச்சு அண்ட் ரொம்ப பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நீங்களும் எல்லாம் ரெடி பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் எல்லாமே உங்களுக்கு போக போக எல்லாமே புரிய வரும். ரொம்ப ஈஸி தான். நான் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன கஷ்டம் ஸோ தேங்க் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா C# டியூட்டோரியல்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழில் எவனுமே க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டேன். க்ரியேட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் C# ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினச்சா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் பேசிக் கிளாஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, எல்லாமே கம்ப்ளீட்டாக சூப்பராக தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கனாலும் கற்றுக்கலாம். ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், சேனலில் லைக்ஸ் கேட்கலான்னு இருக்கும். ஸோ டுடேஸ் லைக் கேம் இஸ் 50 லைக்ஸ். சேனலில் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகுது. நாளைக்கு வந்து 1600 சப்ஸ்கிரைபர்ஸு, 600 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகுது. 50 லைக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, சீக்கிரம் 50 லைக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ராக்கிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.